பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். இப்போ கர்த்தர் வருகிற நாட்கள், கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். கர்த்தர் வரப்போகிறாரு. அவர் வரும்பொழுது அடிக்கடி அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏதோ நான் சீக்கிரமே வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. இது நிறைய இடத்துல இந்த வசனங்களை நம்ம பார்க்க முடியும். அப்போ கர்த்தர் வருகிறாரு. அவர் வரும்பொழுது என்ன பலன்லாம் நமக்கு வருகிறது? இது 2 விதமான பலன்களை நம்ம பார்க்க முடியும். ஒன்று, கிறிஸ்தவர்களாய் ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக அவருக்காக வாழ்ந்தவர் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்காக சொல்லப்பட்டதான சில பலன்கள். இது பலன்கள். ஆனா ஊழியர்களுக்கு என்று சில கிஃப்ட், அதாவது கிரீடங்கள், இப்படி 2 விதமான காரியங்களை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம விசுவாசிகளுக்கு என்னென்ன பலன் வருகிறது என்பதை குறித்து நம்ம பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துல 4வது வசனம் இப்படியா சொல்கிறது: தாழ்மையாய் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறாங்க. பாத்தீங்களா? தாழ்மை. எல்லாருக்குள்ளயும் இந்த தாழ்மை வந்துடாது. எல்லாருக்குள்ளயும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்துடாது. ஒரு சிலர் துணிகரமான பாவம் செய்வாங்க, ஒரு சிலர் தைரியமா இருப்பாங்க. யாருக்கு பாஸ்டுக்கும் பயப்பட மாட்டாங்க, அப்பா அம்மாவுக்கு பயப்பட மாட்டாங்க, யாருக்குமே பயப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி இருக்குவாங்க இல்ல, இந்த மாதிரி ஜனங்களா இல்லாம கர்த்தருக்கு உண்மையாய் பயந்து தாழ்மையாய் வாழ்ந்து இருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் வரும்போது கிடைக்கக்கூடியதான பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். இப்படிதான் நமக்கு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா ஏசாயா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல துன்மார்க்கனுக்கு கிடைக்கக்கூடியதான பலன். துன்மார்க்கன் எப்படிப்பட்டவன்? அவன் மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான், தேவனுக்கும் பயப்பட மாட்டான், உலகத்துல இருக்கிற யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் பாவி. அவன் பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவன். இந்த உலகத்துல எல்லாத்தையுமே ஒரு கை பார்த்துருவான். அவன் அப்படிப்பட்ட துன்மார்க்கனுக்கு என்ன ஒரு பலன்னா, அவனுடைய கைகளின் கிரியைகளே அவனுக்கு பலன். அதாவது அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அது அப்படியே வேற விதமா அவனுக்கு திரும்பும். துன்மார்க்கன் என்னைக்காவது நல்லது செய்வானா? பாவம் தானே செய்வான். அவன் அதுக்கு பேர் தானே துன்மார்க்கம். துன்மார்க்கமா வாழ்றவங்க யாரு? பாவிகள், அநீதி செய்கிறவர்கள், நீதிகேடு செய்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், கொள்ளை அடிக்கிறவர்கள், திருடர்கள், இப்படிப்பட்டவர்கள் தான் துன்மார்க்கர். அப்போ அவங்க என்னெல்லாம் அநீதி செஞ்சாங்களோ அது அவங்க தலைமையில திரும்ப, அதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன். அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாயா 32ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது: நீதியின் கிரியை செய்கிறவர்களுக்கு. நீதியின் கிரியை என்பது என்ன தெரியுமா? நீதி என்பது என்ன? உண்மை எதுவோ, உண்மை என்பது எதுவோ, ஒழுக்கம் என்பது எதுவோ, அன்பு என்பது எதுவோ, இது போல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து வேதத்தை கை கொண்டு இப்படி வாழுகிற மக்களுக்கு என்ன கிடைக்குமா? அதுல அந்த ஏசாயா 32:17 சொல்லப்பட்டிருக்கிறது: நீதியின் கிரியை செய்கிறவர்களுக்கு அமெரிக்கை, சுகம், சமாதானம். அமெரிக்கை என்பது அமைதியான வாழ்க்கை. எப்பொழுதும் போராடி, எப்பொழுதும் மனுஷங்களோடு சரி, சாத்தானோடு சரி, பிரச்சனைகளோடு சரி, கடன் பிரச்சனை அது இது என்று இல்லாதபடிக்கு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. 2வது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான சுகம். எந்த ஒரு வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ காணப்படாதபடிக்கு எப்பொழுதுமே அவங்க எப்படி இருப்பாங்க? பலத்தோடு இருப்பாங்க. 3வது சமாதானம். அந்த குடும்பம் இப்ப அவங்க சுகம் அடைஞ்சிருக்கிறாங்க, அமைதியா போயிட்டு இருக்கு. அதனால அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? சமாதானம். இதுதான் கர்த்தர் வரும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன். அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ஏசாயா 40ஆம் அதிகாரத்துல 31வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது பலன். இப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகைகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். ஏன்? அவங்களுக்கு புது பலன் உண்டாகும். எப்படி தெரியுமா? எல்லா விஷயத்திலையும் மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காம, நகை மேல நம்பிக்கை வைக்காம, சொத்து மேல நம்பிக்கை வைக்காம, இல்ல பணத்து மேல நம்பிக்கை வைக்காம, இந்த உலகத்தார் மனுஷருங்க மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தரை மட்டுமே நம்பிக்கையாக வச்சிருக்கிறான். பாத்தீங்கன்னா காத்திருக்கிறான். பாத்தீங்களா? அவர் செய்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், அவரை மீறி என் வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைங்க, அவர் வருவார், நான் காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு தெரியும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா? அவங்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்ன பாத்தீங்கன்னா புது பலன். அவங்களுக்கு அது கிடைக்குது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏசாயா 61ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல இப்போ நிறைய விஷயங்கள் செஞ்சு வெட்கப்பட்டு நிப்பாங்க. இப்போ யோபு எப்படி நின்னா? அவனுக்கு எவ்வளோ இருந்துச்சு, எல்லாவற்றையும் இழந்து சரீரத்திலையும் வியாதி ஓட்டு எடுத்து சுரண்டி கொண்டு நண்பர்களுக்கு முன்பதாக கேலியும் கிண்டலுமா வெக்கப்பட்டு நின்னான்.
ஆனா அவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த நண்பர்கள், நீ அப்படி வாழ்ந்தியே, நீ உத்தமமா இருந்தியே, நீ என்ன செஞ்சியோ அதுதான் உனக்கு இந்த பலன் வந்திருக்கு, நீ ஏதாவது தப்பு பண்ணிருப்பா, அதாவது ஆண்டவர் உன்னை இது பண்ணிருப்பான்னு அவனை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணாங்க. வெக்கம், பயங்கரமான வெக்கம். வெக்கத்துக்கு பதிலாக என்னெல்லாம் கிடைக்குமா, இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும். அடுத்தது நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். நித்திய மகிழ்ச்சினா என்ன தெரியுமா, இன்னைக்கு சந்தோஷமா இருப்போம், நாளைக்கு துக்கமா இருப்போம், அப்படி இல்லை. நித்திய மகிழ்ச்சினா எப்போதுமே மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பேர் தான் நித்திய மகிழ்ச்சி. இது கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரோமர் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் கற்பனைகளை கை கொண்டு அவர் வசனத்துக்கு செவி கொடுத்து சபைக்கு சென்று திருவிருந்து எடுத்து எல்லா விதமான நற்கிரியைகளை செய்கிறவர்கள் தான் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறவர்கள். அந்த பரிசுத்தமாய் வாழுகிறவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, மறுதலிக்காமல் இருப்பவன். சில சூழ்நிலைகள் வந்தா நம்ம என்ன பண்ணிடுறோம், யூதாசும் மறுதளித்தான், பேதுருவும் மறுதளித்தான். ஆனா யூதாஸ் மறுதளித்து திட்டமிட்டு பணத்துக்கு ஆசைப்பட்டு முன்கூட்டியே நடந்தது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்தது, 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது. அங்க போய் பேசுறான், இங்க போய் பேசுறான், எனக்கு என்ன லாபம், இதனால என்ன கொடுப்பீங்கன்னு கேட்கறான். திட்டமிட்டு நடந்தத மறுதளிப்பு. ஆனா பேதுருவுக்கு அவன் யாரும் எதிர்பார்க்கல, வேலைக்காரி வந்து நீ அவங்கள ஒருத்தனா கேட்பான்னு எதிர்பார்க்கல. திடீர்னு வந்து கேட்டவுடனே இயேசுவுக்கு நடந்தது எல்லாம் பார்த்தான். மரண பயம், திகில், எங்க நம்மளையும் பிடிச்சி போய் அந்த மாதிரி பண்ணிடுவாங்க சொல்லிட்டு சூழ்நிலை அறியாம மறுதளிச்சான். ஆனா அவன் விட்டு போகல, திரும்பி வந்தான். அப்படி கூட நம்ம மறுதளிக்க கூட இப்ப இருக்கிற காலத்துல கடைசி வரைக்கும் என்ன ஆனாலும் கர்த்தர் தாங்க எனக்கு, அவர் தாங்க எல்லாம், அவரை நான் எந்த சூழ்நிலையிலுமே நான் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்காக இருக்கிறான். பாத்தீங்களா, மறுதளிக்காம, அவருடைய நாமத்தை மறுதளிக்காம, அவருடைய பரிசுத்தத்தை மறுதளிக்காம, இயேசுவை மறுதளிக்காம இருக்கிறான். பாத்தீங்களா, அவனுக்கு கிடைக்கக்கூடியதான பலன் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா திறந்த வாசல். நீங்க நல்லா வேதத்துல எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, அந்த வெளிப்படுத்தல் 3:8 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, திறந்த வாசல். எப்போதுமே பரலோக வாசல் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்குமா. அவன் எப்பொழுது ஜெபித்தாலும் அவனுடைய ஜெபம் ஆண்டவருடைய செவிகளிலே ஏறும். ஏன்னா பரலோக வாசல் அவனுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எல்லா நன்மைகளும் பரலோகத்திலிருந்து அவனுக்கு உடனடியாக பெற்றுக்கொள்வான். அதனாலதான் அவன் என்ன பண்றான், மறுதளிக்காம இருக்கிறான், கர்த்தரையே நம்பி இருக்கிறான். அதனால அவனுக்கு திறந்த வாசல் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனமும் 9வது வசனமும் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட, அதாவது ஊழியக்காரராக இருக்கட்டும், அந்த உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட அத்தனை ஜனங்களுக்கும் கிடைக்கக்கூடியது என்ன தெரியுமா, தேவனுடைய ஈவு. நம்ம அவரால் ரட்சிக்கப்பட்டோம், அது அவருடைய ஈவு. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வருமும் வரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நாம இன்றைக்கு நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது பரிசுத்த கிருபை, அவர் அருள் ஈவு. அதனாலதான் இவ்வளோ நன்மைகளை கர்த்தர் வரும் பொழுது விசுவாசிகளான நாம் இப்படிப்பட்டதான எதெல்லாம் நம்ம செஞ்சோமோ நம்ம கிரியைகளுக்கு ஏற்ற பலன், அவனவனுடைய கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொன்னார்ல. எந்த மாதிரி கிரியையில ஹையா இருந்த, எந்த மாதிரி கிரியையில 100 மார்க் எடுத்த, எந்த மாதிரி கிரியையில நீ வந்து 80 மார்க் எடுத்த, அதுக்கேற்ற பலன் ஆண்டவரோடு கூட வருகிறது. நீ அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படு. தேவ பிள்ளையே, இதுதான் நீ இப்ப எப்படி வாழ்றியோ உனக்கு ஏற்ற பலன் வந்து கொண்டிருக்கிறது. இனி ஒருவேளை நீ அதுக்கு தகுதி இல்லைன்னா தகுதிப்படுத்திக்கொள், ஆயத்தப்படுத்திக்கொள். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, அப்பா, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொன்ன தேவனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நான் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், நான் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று அப்பா உணர்ந்து அதுக்கேற்ற விதத்துல நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.